கஜேந்திரனுக்கு தெரியும் நமக்கு என்னன்னு அந்த விஷயம் தெரியும். இந்திரத்யும்னன் அப்படிங்கிற ஒரு ராஜா. யார் அவன்? பாண்டிய மன்னன் இந்திரத்யும்னன். அவனுக்கு இந்த இந்திரத்யும்னன் எங்கே இருந்தாலும் ரொம்ப விசேஷமாக பூஜை புனஸ்காரங்களை செய்யக்கூடியவன். யானையின் முகத்தில் முழிக்கிறது, பசு கன்று, அடுத்தது யானை, இப்படி ஒன்று வச்சுட்டு இருந்தான் மகாலட்சுமி அப்படின்னு. இந்த மாதிரி சமயத்தில் துர்வாசர் வந்தார். உங்களுக்கு தெரியும் துர்வாசர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு. பொசுக்குன கோபம் வரக்கூடியவர். இவன் யானை வந்து நிற்கிறது, யானைக்காக தன்னுடைய நாளை துவங்க வேண்டும் என்று அதுக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கான். பெருமாளை நினைச்சு யானையை ஆராதனை பண்ணிட்டு இருக்கான். கஜலட்சுமி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கஜங்கள் இருக்கும். ரொம்ப விசேஷம். கஜலட்சுமியை ஆற்றுல வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் வெறும் மூஞ்சி மட்டும் இல்லை, முழு யானை உள்ள கஜலட்சுமி. இங்கே மைசூர் பேலஸ் போனேன்னா ரொம்ப விசேஷமாக ஒவ்வொரு அறையினுடைய வாசல்லையும் பார்க்கலாம் கஜலட்சுமி இருக்கும். அந்த கஜலட்சுமி ஒன்று மரத்தில் செதுக்கி வச்சுருப்பா, இல்லைன்னா சிற்பமாக செதுக்கி வச்சுருப்பா. ஒவ்வொரு நுணுக்கமாக பார்த்தேன்னா எல்லா அறைகளினுடைய வாசல்லையும் கஜலட்சுமி இருக்கும். 100%, நாட் ஈவன் single% இல்லை, 99% கிடையாது, 100%. அந்த அளவுக்கு கஜங்களுக்கும் கஜலட்சுமிக்கும் மரியாதை உண்டு. அப்படிப்பட்ட கஜத்தை வணங்கி கொண்டிருந்தான் இந்திரத்யும்னன். துர்வாசர் தான் வந்திருக்கோமே, தனக்கு மரியாதை கொடுக்கவில்லையே என்று கோபம் வந்துவிட்டது. சகஜம்தானே, அதுவும் அவர் ஒரு முனிவர், மகா பண்டிதர். அவருக்கு கோபம் வருவது என்பது இயற்கை. ஏன்னா அவருக்கு நீண்ட ஆயுள், 10,000 வருடம் 20,000 வருடம் இருக்கணும் அப்படின்னு நம்மள மாதிரி கிடையாது. அந்த ஆயுளுக்கு அவர் தவம் பண்ணிகிட்டே இருக்கணும். தவம் பண்ண அதை எக்ஸாஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு துர்வாச முனிவர். அவர் இவனை பார்க்கிறார், இந்திரத்யும்னனை. இவன் சரியாக கவனிக்கவில்லை என்றவனே கோபம் வருகிறது. நீ எந்த யானையை முன்னிட்டு, கஜத்தை முன்னிட்டு என்னை இகழ்ச்சிப்படுத்தினாயோ அதை யானையாக மாறக்கடவாயின்னு சபிச்சிட்டார். இவனுக்கு அதுக்கப்புறம்தான், சுவாமி நான் என்ன தவறு பண்ணினேன், இது என்னுடைய ருட்டீன், நிஜம், இது ஒரு 2 நிமிஷத்தில் நான் வந்து தேவடிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் உபகாரங்கள்லாம் செஞ்சுருவேனே அப்படின்னா, இல்லை சபித்தது தான் அப்படிங்கிறாரு. எனக்கு எப்போ விடிவு காலம் அப்படின்னு கேட்குறான். இதற்கு முன்னாலே வேற ஒரு சாபம் இருக்கிறது. நீ அங்கே போ, அந்த இடத்துல போனீங்கன்னா முதலை உன்னை கவ்வும், அந்த முதலைக்கும் சாப விமோச்சனம் வேண்டும், அதனால் அங்கு உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்லி தன்னுடைய ஞான திருஷ்டியில் பார்த்து சொல்லிடுறார். அதாவது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்டட். நாம் நினச்சிட்டு இருக்கோம் இது ஒன்று தான் நடக்க போகிறது, அவர் தான் சாபம் கொடுத்துருக்காருன்னு கிடையாது. இது அவன் இன்று செய்தது மட்டுமல்ல, கஜேந்திரனாக அந்த இந்திரத்யும்னன் செஞ்சது இன்றைக்கு மட்டுமல்ல, அவனுடைய பூர்வவினை பயன். அவன் இப்படி அனுபவிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அது துர்வாசர் மூலியமாக ஒரு சாபமாக வந்தது, அவ்வளவுதான். அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பலனை கஜேந்திரனாக இந்த இந்திரத்யும்னன் உருவம் எடுத்து அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதே மாதிரி நம்ம இன்னொன்று பார்த்தோம், ஹூ என்று ஒரு கந்தர்வன். இந்த கந்தர்வர்களுக்கு எல்லாமே என்னன்னா, மனிதனடி விட உயர்ந்தவர்கள். அப்பப்போ அவளுக்கு ஆசைகள் வரும். எல்லாருக்குமே நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் பாருங்க, பகவான் இந்த உலகத்தில் அவதாரம் பண்ணினான். சில பேர் சொல்லுவான், நீ போய் பூமியில் பிறந்துரு அப்படின்னு சாபம் கொடுத்து அனுப்பிச்சான்னு. சாபமாக இருந்தாலும் பூமியில் வந்து பிறக்கிறார். பகவான் இந்த பூமியில் பிறக்கணும், மற்றவாளுக்கு நல்லது செய்யணும்னு இங்கே வந்து பிறக்கிறார். அப்போது நல்லதும் கெட்டதும் இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஹுஹு என்ற கந்தர்வன், அந்த கந்தர்வன் தன்னுடைய மனைவியோடு ஒரு ஆற்றங்கரையில் விளையாடி கொண்டிருக்கிறார். அன்னைக்கே இதெல்லாம் இருக்கு போல் இருக்கு. சிலதெல்லாம் அந்த ஒளிஞ்சு விளையாடுறது, நீரில் மூழ்கி விளையாடுறது, இப்படியெல்லாம். அடுத்தவாளுடைய காலை வாரிக்கொண்டு விளையாடுவது, அது ஒரு விளையாட்டு போல் இருக்கு. அந்த மாதிரி இந்த கந்தர்வன் என்ன செஞ்சால், தன்னுடைய மனைவிமார்களுடைய நீரில் மூழ்கி யாருக்கும் தெரியாமல் அவளுடைய காலை வாரி விட்டு விளையாடி கொண்டிருந்தான். இவன் ரொம்ப நேரம் அங்கேயே மூழ்கி விளையாடி கொண்டிருந்த சமயம் பார்த்து அகத்தியர் அந்த பக்கமாக வந்தவர் சந்தியாவந்தனம் பண்ணணும்னு எதுக்கும் வந்திருக்கார். அவருடைய கடன்களை முடிக்கணும், ஆற்றிலேருந்து நீரை அள்ளுவதற்காக.
இவன் அந்த சமயம் விளையாட்டாக நினைத்து கொண்டு அவருடைய காலை பிடித்தான். 2 விஷயம் என்ன பாருங்கோ, இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி இதுக்கு விஷயம் வருது. அதாவது இந்த கந்தர்வன் ஹுஹு என்ற கந்தர்வன் அகத்தியருடைய காலை பிடித்தான். பிடித்ததனால் அவர் நிலை தடுமாறி விட்டார். இந்த நிலை தடுமாறுன்னு அவருக்கு கோபம் வந்து விடுறது. நீ நீரில் உள்ள முதலையைப் போல என் கால்களை கவ்வியதால் நீ முதலையாக கடவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துடுறார். நியாயம் தானே? இது கரெக்டான சாபம். ஏன்னா அவர் நிலை தடுமாறாமல் இருந்தாலோ ஜஸ்ட் காலை பிடிச்சிட்டு அவன் போயிட்டாலோ அவர் சாபம் கொடுத்துருப்பாரா இல்லையான்னு தெரியாது. அவர் நிலை தடுமாறியதால், தடுமாறிய அளவிற்கு இவன் காலடை பிடித்து விளையாடியதால் அவனுக்கு சாபம் கொடுத்துட்டார் அகத்தியர். இது 2 சேர்ந்து இந்த மடுவில் வருது. அந்த இடத்திற்கு கஜேந்திர மோட்சனாக கருடாரூடனாக பெருமாள் வரான். கஜேந்திரனுக்கும் முதலைக்கும் கிட்டத்தட்ட இவ கணக்கு சொல்கிறான் 1000 வருடங்கள் சண்டை நடக்கிறதுன்னு. இந்த கஜேந்திரன் வந்து தண்ணி குடிக்கணும்னு தன்னுடைய பிரவாகத்தோட தன்னுடைய சகாக்களோட இந்த இடத்திற்கு மடுவிற்கு வருகிறான். அந்த மடுவில் இந்த கந்தர்வனானவன் முதலையாக சபிக்கப்பட்டவன் கஜேந்திரனுடைய காலை பிடித்துக் கொள்கிறான். 2 விஷயம் பாருங்க. ஏன்னா எந்த இடத்துல பெருமாள் நம்ம சொன்னால் பெருமாளுடைய திருவடியை பிடிச்சாதான் நமக்கு மோட்சம். இவனுக்கு இந்த இடத்தில் மோட்சம் தேவைப்படுகிறது. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுத்து. முதலையாக வந்தவனுக்கு மோட்சம் தேவை. அவன் பெருமாளுடைய அனுகிரகம் என்னன்னா, நீ என்னை பற்றுவதை விட என் பக்தனின் காலை பற்றுவது அப்படிங்கிறது விசேஷமானது அப்படின்னு சொல்றதுனால பக்தனுடைய காலை பற்றுவதாகவும் நாம் நினைத்து கொள்ளலாம். பிடித்துக் கொள்கிறான் இந்த கந்தர்வன். இது தினமும் இந்த யானை இந்திரஜும்னா இருந்தபோது பெருமாளுக்கு பூஜை பண்ணினது, பலவிதமான அர்ச்சனைகள் செய்தது. அந்த ஞாபக சக்தி இவனுக்கு கூடவே இருக்கு. அதனால பெருமாளுக்கு தினம் 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 மலர்கள் கொய்து கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வது யானையாக இருந்தாலும் ஒரு நல்ல இடத்துல மலரை இந்த தடாகத்தில் உள்ள மலரை பறிப்பதற்காக வந்த யானை இந்த முதலையிடம் மாட்டிக்கொள்கிறது. இது நமக்கு தெரிஞ்ச கதை. பெருமாள் கருடாரூடனாக வரான். ஆதி மூலமே பெருமாளை கூப்பிடுறது 10 பாடல்கள் இருக்கு. கூப்பிடுறது பெருமாள் கருடாரூடனாக வரான். முதலில் யாரை கொள்கிறான்? தன்னுடைய சக்கராயுதத்தால் முதலில் மோட்சம் கொடுப்பது கஜேந்திரனுக்கு அல்ல, அந்த கந்தர்வனுக்கு. நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.